ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நிறைய சேனல்ஸ்ல ஆல்ரெடி பேசிட்டாங்க. நான் கொஞ்சம் டிலேடா பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கான ரியாக்ஷன் அப்படின்றது அனைத்து கட்சிக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக கொஞ்சம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சென்சிட்டிவ், அதை நம்ம கரெக்டாகவும் பேசணும். அதே சமயம் அதில் நாம் ஆஸ் எ யங்ஸ்டர்ஸாக எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், 2026 எலெக்ஷன் வர்றதுனால நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஜஸ்ட் லைக் தட் ஒரு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற வீடியோஸை பிளண்டராக நம்பக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதில் வர தேவையில்லாத வதந்திகளையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆகிய நீங்களுமே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பாதீங்க. அது ஒரு நியூஸ்லையோ இல்லைனா ஒரு நம்பத்தகுந்த ஒரு வட்டாரத்துலேருந்து ஒரு தகவல் வருதோ அப்போ மட்டும் நம்புங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு எடிட் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு எடிட் பண்ணி போடுவாங்க. எல்லாமே உண்மை அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் டிவிகே நிர்வாகிகள் கூட்டம் சென்னை மகாபலிபுரத்தில் நடந்தது ஒரு 2 days முன்னாடி. அதில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் கழித்து வெளியே வந்தார் ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட். கிட்டத்தட்ட 1.5 months. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் பேசினாரு, ஆதவ் அர்ஜுனா பேசினாரு, இன்னும் நிறைய நிர்வாகிகள் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கூட மைக்கு போச்சு. ஸோ என்ன டீட்டெயில்டாக நடந்தது, ஸோ என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத டீட்டெயில்டாக பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கு யார் யார் எந்தெந்த தலைமையில் இருக்கவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றதையும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக டிவிகே அவங்களோட பொதுக்குழு கூட்டம், அது மட்டும் இல்லாமல் அதோட ரியாக்ஷன் வெர்சஸ் அரசியல் தலைவர்கள் ஆஃப் அதர் கட்சி அப்படின்றதா இந்த பர்டிகுலர் வீடியோட டாபிக். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள், வேர்ல்டு லெவலில் நடக்கிற நிறைய விஷயங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 எலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஏப்ரல் மாசத்துல எலெக்ஷன் நடக்க போகுது, மார்ச் ஏப்ரல். ஸோ டேட்ஸ் எப்படியும் பிப்ரவரி மார்ச் அதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆயத்தங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்துச்சு, நவம்பர் டிசம்பரில் மழை அப்படி இப்படின்னு இஷ்யூவாக இருக்கும். அடுத்து ஜனவரி பிப்ரவரிலாம் உச்சகட்ட பிரச்சாரங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்க போது. அதுக்கு மத்தியில் இப்போ டிவிகேவோட நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 days, ஒரு 30 நாள் எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு உறவினர்களை இழந்தோமோ அதுக்கான ஒரு மரியாதை கொடுப்போம்ல, வெளியில் போகாமல் இல்லை யார்கிட்டையும் பேசாமல். சில நடைமுறைலாம் இருக்குது, நம்ம டெலிவிஷன் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடைமுறைக்கு ஏற்ப நாங்கள் 30 நாள் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை இழந்தா மாதிரி அவங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து 30 நாள் கழித்து தான் எங்கள் கட்சியோட எந்த ஒரு அசைவுகளும் நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அது பிரகாரம் தான் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. ஸோ இனிஷியலாக என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு மனதாக தீர்மானிக்கப்பட்டது. இது எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். பட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல்பட்டு, அதாவது இப்போ நீங்க ஒரு கூட்டணி கட்சியை சேர்த்துட்டீங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது அந்த கூட்டணி கட்சியோட சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும். பட் இப்போ முன்னாடியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கும் போது இந்த சைடில் ஏடிஎம்கே ஆல்ரெடி ஏடிஎம்கே ட்ரை பண்ணாங்க கூட்டணிக்கு. ஸோ பிஜேபி, ஸோ இவங்க 2 பேரோட ஒரு ட்ரீம் ஷேட்டர் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கூட்டணி கட்சியோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்க ஒரே நபர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இது ஒரு 2 முக்கியமான தீர்மானங்களா பார்க்கப்பட்டது. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்கள பத்தி சில சாடல்கள்லாம் இருந்தது. அதை டைரக்டா மைக் இன்டு த யங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுனாங்க. ஆக்சுவலா என்னன்னா, எங்களை நிறைய பேர் அணில் குஞ்சுகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, வி ஆர் நாட் அன்எஜுகேட்டட், வி ஆர் எஜுகேட்டட். அது மட்டும் இல்லாமல் ஒரு அணில் அப்படின்றது ஒரு காட்டை உருவாக்கும், அது போல தான் எங்கள் அண்ணனை நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே ஐடிவிங்காக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க இதை சொன்னாங்க. ஸோ அரசியல் அப்படின்ற ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையை நிறைய பேர் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க, நாங்கள் இறங்கி க்ளீன் பண்ண போகிறோம் அதை சாக்கடையாக நினைக்காம அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. லைக் முதல்வன் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரியலிஸ்டிக்காக நடந்தது.
நம்ம சினிமாட்டிக்காக பார்த்த நிறைய விஷயங்கள் எப்படி இப்போ ரியலாக வந்து அரசியலில் நடக்குதோ அதே மாதிரி வந்து ரியலாக நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்தது எனக்கு பிடிச்ச ஸ்பீச் என்னன்னா புசி ஆனந்த் அவர்கள். அதில் வந்து ஒரு சாஃப்ட் டச், ஒரு எலிகண்டான ஒரு டச் இருந்தது. என்னன்னா தடைகளை தாண்டி வந்துள்ளது டிவிகே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. விஜய் அவர்களை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பலாம் பேசல, ஒரு சில வார்த்தைகள். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு வே கண்டிப்பாக ரொம்ப கிளியர் கட்டாக நாங்கள் எதை நோக்கி நகர போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேல்பட்டு நகர்வுகள், பாலிடிக்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி புசி ஆனந்த் அவர்கள் சொன்னார். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசுனது கூட நம்ம லாஸ்ட்டில் பேசலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா இவர் வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கேல ஒரு 10 வருஷம் இருந்தார். ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் பேசின ஸ்பீச்சில் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதான் நான் சொல்கிறேன். அரசியல் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விமர்சனங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். அது வந்து அவர் வந்து மேபி ஏதாவது கோபம் இல்லை பின்னாடியான அந்த பொலிட்டிக்ஸ் ப்ராப்ளமால பேசியிருக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு மீடியா ரீதியாக அணுகும்போது, வெளியில் 4 பேர் பார்க்கும்போது, இப்போ டிவிகேல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரெடியாக இருக்காங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி பேச்சுக்களை வந்து மற்றவங்க எதிர்க்க சொல்லும்போது அது தேவையில்லாத தகாத வார்த்தைகளில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் சில வார்த்தைகள் இருந்தது. நான் எல்லாமே சொல்லலை, பட் ஐ ஹாவ் டு மென்ஷன். நான் வந்து irrespective ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள்லாம் அரசியல் ரீதியாக சொல்லும்போது ரொம்ப மென்மையாக சொன்னால் நல்லா இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்குறது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நான் பார்க்கறது வந்து இவங்க எடப்பாடி ஐயா. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது ரொம்ப ஹார்ஷாக பேச மாட்டார். பட் ஆனால் டைரெக்டாக சொல்ல வந்துடும், அந்த வார்த்தைகள்லாம் வரும். பட் ஹார்ஷாக ரொம்ப அந்த ஃபேஷியல் ரியாக்ஷனோட பேச மாட்டார். அது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆஸ்பெக்டில் யாராவது இருந்தால் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நான் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு சப்போர்ட் பண்ணலங்க. ஸோ என்னோட ஃபீல் மட்டும் தான் சொன்னேன். ஸோ அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து 45 மினிட்ஸ் ஸ்பீச் பேசினார். இதில் வந்து இந்தியாவிலேயே ஹை சேலரி வாங்குறவர் உங்கள் விஜய். அவர் வந்து இப்போ மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. ஸோ வேற யாருமே அந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கலை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி பெருமைப்படும் விதமாக பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேவை டைரெக்டாக நிறைய சாடி பேசினார். என்னன்னா டிஎம்கே இயங்கிறதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். அது வந்து ஒன்று வந்து மகன், இன்னொரு மருமகன். இவங்களுக்காக தான் இந்த டிஎம்கே இயங்குது அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சாடினாரு. ஸோ இது வந்து நான் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே எடுக்கல, இருந்ததை அப்படியே பேசுகிறேன். இதை டிஎம்கே சப்போர்ட்டா டிவிகே சப்போர்ட்டா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டீம் ஜஸ்ட் என்ன நடந்தது, என்ன பேசினார்ன்றதா சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நெப்போ கிட் அப்படின்னு சொல்லி நெப்போட்டிசத்தை பற்றி வந்து ஒரு டேர்மை எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் அரசியல் நிகழ்வுகளில் தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நெப்போ கிட் அப்படின்ற ஒரு டேர்மை இப்போ இந்த ஒரு 3 நாளாக வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்னால ரெண்டுமே ஒன்று தான். நெப்போ கிட் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்க ஒரு பர்சனோட பிள்ளைகள், அவங்க வந்து நெப்போ கிட், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேலண்ட் இல்லாமல் வர்றது பேர் தான் நெப்போ கிட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து டைரெக்டாக அவர் பேசின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இது மாதிரி வந்து எதுக்கு வந்து உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க அப்படின்னு கத்துறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் வந்து கரூர் சம்பவத்தை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து துபாயிலேருந்து வந்தார். வந்துட்டு கரூர் சம்பவத்தை பார்த்துட்டு திருப்பி துபாய்க்கே போயிட்டார். இதெல்லாம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அங்கே நாங்கள் வரல, அங்கே இல்லை, ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க. பட் எங்களுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்கல. அங்கே வந்திருந்தா எங்களோட இப்போ நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி நிறைய விதமாக டைவர்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் கட்சிகளை தான் அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா, அது டைரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் எங்களை அங்கே மக்களோட மக்களாக விட்டுருந்தீங்கன்னா அந்த 41 பேருக்கும் ஈமைக்காரிகளை வந்து கடைசி வரைக்கும் இருந்து நின்று பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஹார்ஷாகவே சொன்னார். சில இடத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்களையும் வந்து டைரெக்டாக பேசினார். இந்த ரவுடிசம் பற்றி, இல்லை வந்து அவர் வந்து 6 மாதம் கழித்து யார் வந்து ரவுடியாக இருக்க போகிறது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆதவ் அர்ஜுனா பேசுனது வந்து ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வந்து ஹார்ஷாக இருந்ததே தவிர, மற்றபடி ஒரு 41 மக்கள் உயிரை வந்து இழந்த பிறகு ஒரு கூட்டத்தில் ஒரு கட்சி நிர்வாகியாக ஒரு மனம் திறந்து பேசும்போது சில விரக்திகள் இருக்க தான் செய்யும். அதுதான் அவர்கிட்ட வெளிப்பட்டது. அதுக்கு அடுத்தது விஜய் அவர்கள் வந்து பேசும்போது
நிறைய ஸ்டாப் புல் ஸ்டாப் இதெல்லாம் வச்சு பேசினாரு. கமா அப்படின்றது வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்ஸ் இந்த கேஸ்குள்ளே வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்தது. அதுக்கு முன்னாடி மதுரை ஹைகோர்ட்டும் சென்னை ஹைகோர்ட்டும் அவங்களே இந்த வழக்கை எடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய கேள்விகள் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி கேட்டாங்க. அப்போ வந்து நிறைய கட்சியினர் அதை வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க. பட் ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் உள்ளே வந்த பிறகு எதை பேஸ் பண்ணி இந்த கேஸை ஃபைல் பண்ணீங்க, என்னென்னலாம் நீங்கள் வந்து ஆதாரம் வச்சுருக்கீங்க, இதுக்கு மேல்பட்டு நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐக்கு வந்து இதை கேஸை மூவ் பண்ணும்போது டிவிகே தரப்பில் இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இது மாற்றி மாற்றி நடக்கும்போது சிஎம்ஐயே கேள்வி கேட்டார். அப்போ நீங்கள் ஏன் பதில் எதுவும் சொல்லலை? இதை வந்து நீங்கள் சப்பக்கட்டு கட்டும் விதமாக நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் டிஃபால்ட் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. 600 பேர் இருந்தாங்க, நாங்கள் வந்து தக்க முறையில் பாதுகாப்பு கொடுத்தோம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைரெக்டாக கட்சி சார்பாக யாரும் வரலனாலும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து வச்சு காய் நகர்த்துறீங்க அப்படின்ற மாதிரி டிவிகே விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சாடினார். அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாகவே இப்போது என்னை பார்க்க வர கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதை என் மனசு உணர்ந்து நான் பெரிய இடம் தான் கேட்டேன். பட் எங்களை மாதிரி ஆட்களுக்கு பெரிய இடம் தரது கிடையாது. அவங்க வந்து ஏதாவது ஒரு ரோட் ஷோ பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய இடம் அவங்களுக்கே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதுவும் இந்த விபத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். ஸோ இது எல்லாமே எந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் புஷி ஆனந்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், டிவிகே விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக கோபமாகவும் விரக்தியோட இந்த 41 பேர் இறந்த ஒரு துக்கத்தோட பேசுகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதிர்வினை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அந்த மாதிரி தான் இதை வந்து பேசின விதங்களை வச்சு நிறைய அரசியல் தலைவர்கள் இதுக்கு விமர்சனம் சொன்னாங்க. அப்படி என்ன விமர்சனம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொதுவாகவே வந்து அப்பத்துலேருந்தே இல்லை, நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்க, எங்கள் அப்பா இவங்கெல்லாம் கூட சொல்கிற விஷயம் என்னென்னா, வைகோ அவர்கள் பேசினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னும் போது அவர் மேலே எப்பவுமே எனக்கு ஒரு தனி மரியாதை அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் ஸ்பீச்சஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா பேசும்போது அந்த துண்டை இப்படி தூக்கி போட்டுட்டு பேசுவார் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத விஜய் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சாடிட்டு ஏதோ ஆட்சியில் அமர்ந்தது போல கனவில் இருக்கிறார் விஜய், அந்த கனவு வந்து காணல் நீராய் மறைந்து விடும் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஒரு வெறுப்பால கொட்டி தீர்த்த வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை சொன்னார். ஸோ இது வந்து வைகோ அவர்கள் சொன்னது. அடுத்தது வந்து தமிழ்நாடோட காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இவருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து டைரக்டா அவர் சொன்னார் என்னன்னா, இவருக்கு மட்டும்தான் ஏதோ இன்னல்கள் பிரச்சனைகள் இருக்க மாதிரி பேசுறாரு. அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எல்லா அரசியல் கட்சியும் ஃபேஸ் பண்ற ஒரு காமனான இஷ்யூ. ஆக்சுவலாக செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது இது வந்து ரொம்ப உண்மைத்தன்மையான விஷயங்க. ஏன்னா ஒரு கட்சி வரும்போது 1008 பிரச்சனைகள் நடக்கும். அது அந்த ஆப்போசிட்ல இருக்க கட்சி இல்லை ஆட்சியில் இருக்க கட்சி தான் ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல யார் வேணாலும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மென்டலியும் ஃபிசிக்கலியும் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அதை வந்து சூப்பராக சொன்னார். அதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கெல்லாம் கூட ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நிறைய பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னை அரெஸ்ட் பண்ணி சைதாப்பேட்டையில் ஒரு இருட்டு ரூமில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து தெரியாத சாக்ரிஃபைசஸ். இன்னும் விஜய் அவர்கள் அந்த நிலைமைக்கெல்லாம் போகலை அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னார். ஸோ அடுத்தது வந்து சபாநாயகர் அப்பாவு, அவர் வந்து டைரக்டாகவே சொன்னார், நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்களோட டைலாக்கை வந்து எக்ஸாம்பிளாக விஜய் அவர்கள் ஏன் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னே தெரியல, அதை நோக்கி போறாரா இல்லையான்னு தெரியல, அவரை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அடுத்ததாக வந்து நயினார் நாகேந்திரன், இப்போ பிஜேபியோட மாநில தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன், இவர் வந்து ரொம்ப பொலைட்டான மனுஷன். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரிச்ச மேனிக்கு ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்லி. ஸோ அவர் கூட சில விஷயங்கள் டைரெக்டாக சாடி இருந்தார், ரொம்ப வெறுப்பாக பேசியிருந்தாருன்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார் அந்த கட்சி கூட்டத்தில். என்னென்னா, இப்போ கூட சொல்கிறேன், இப்போ வந்து 2026 மிகப்பெரிய போட்டி யாருக்குன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அப்படின்னு டைரெக்டாக சொன்னார். ஸோ அதை வந்து அவர் சாடி பேசியிருந்தார் நயினார் நாகேந்திரன். பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சின்னு வந்து விஜய் அவர்களுக்கு தெரியவில்லையா, எப்போதுமே வந்து திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2026 பிஜேபி தலைமையிலான ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அமையும்
அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன். ஸோ இதில் அரசியல் கட்சி இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கன்னு நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசல. இதில் என்ன நடந்தது, எந்தெந்த தலைவர்கள் இதுக்கு அதுக்கு அகென்ஸ்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றத நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததா செல்லூர் ராஜு, அவரை எல்லாருக்குமே தெரியும். நான் அவருக்கு ஒரு அறிமுகம் அப்படின்றது கொடுக்கவே தேவையில்லை. முறை மீறி தான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே வளர்ந்தது. அதிமுக நிறைய இன்னல்களை இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் அடுத்தது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியே 2026 இருக்காது அப்படின்ற மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே பொதுக்குழுக்கு அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் மற்ற தலைவர்கள், வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க, என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க, அதுக்கு முன்னாடி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன நடந்ததுன்ற எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸோ இல்லை ஒரு யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லை ஒரு வீடியோஸோ பார்த்து ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்காதீங்க. அது டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். ஏன்னா எடிட் பண்ணி நம்ம மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓ இது மாதிரிலாம் இருந்தது, அது மாதிரிலாம் இருந்தது. உண்மையாலுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் அவங்களால நம்மளுக்கு என்ன நன்மை நடந்தது, என்னென்ன மாதிரி அடுத்த கட்டம் தமிழ்நாட்டில் இல்லை நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை நம்மளோட இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு விலாவரியான ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். எதுக்கு 2026 ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மதியில் 2026 எலெக்ஷன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கரூர் இன்சிடென்ட் ஒரு மிகப்பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இதுக்கு மேல்பட்டு இன்வெஸ்டிகேஷனோட நிறைய அந்த சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் போது என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு வரும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ அதையும் நான் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய். சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாபாய்.